ஒரு 3 வருஷமா இதை பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. வெளியே வாங்குற பிஸ்கெட்ஸ்லாம் மைதா இருக்கு, வெள்ளை சக்கரை இருக்கு, அதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தெரியுது. நம்ம பசங்களுக்கு அதை கொடுக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றதால நம்மளே ஏதாவது ஹெல்த்தியர் வெர்ஷனா பண்ணி கொடுக்கலாம். முதல்ல உங்க வீட்ல இருக்க பசங்களுக்காக ஆரம்பிச்சது. என் பசங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இது. என்ன பிசினஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க? எங்க வீட்ல இருந்து பண்ண ஆரம்பிச்சேன். வீட்ல இருந்து ஹோம் பேக்கர். அத என்ன பிஸ்கெட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் நான் பண்ணது அந்த டோனட்ஸ் பண்ணேன். ஆக்சுவலா டோனட்ஸ் வந்து மைதால தான் கிடைச்சிட்டு இருக்கு வெளியே. நம்ம வந்து கோதுமை மாவுல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நாங்க ட்ரை பண்ணோம். அதனால தான் நான் வந்து என்னோட பிராண்ட் வந்து டோனட் டிலைட்னு வச்சேன். அதுக்கப்புறம் வெறுமனே டோனட்ஸ் மட்டும் வேண்டாம், பிஸ்கெட்ஸ், கேக்ஸ் அதெல்லாம் கூட பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு அதெல்லாம் கூட பண்ண ஆரம்பிச்சோம். எல்லா பிஸ்கெட்ஸுமே வந்து நாங்க கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்ணோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் மில்லட்ஸ் எல்லாம் வச்சு கூட பண்ணலாம் அப்படின்ட்டு அதுல ஸ்டார்ட் பண்ணோம். கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சாமை இதெல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக வந்து நாங்க நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி பண்றோம் குக்கீஸ். இப்போ எத்தனை வகையான பிஸ்கெட் பண்றீங்க? அதெல்லாம் பட்டியலிடுங்க. ஒரு 18 வெரைட்டிஸ் பண்றோம். சொல்லுங்க என்னென்ன? கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சாமை, கோதுமையிலேயே வந்து ஆல்மண்ட்ஸ் இருக்கு, கேஷ்யூஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் பிஸ்கெட்கள் எல்லாமே பண்றீங்க. இப்போ சில பிஸ்கெட்கள் நீங்க காட்ட முடியுமா? இது வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி, முளைக்கட்டின ராகி மாவு வச்சு பண்ற, நாட்டு சக்கரை போட்டு பண்ற பிஸ்கெட்ஸ் இதெல்லாம். இது வந்து கோதுமை மாவு, கேஷ்யூ நட்ஸ் வச்சு பண்ற கேஷ்யூ பிஸ்கெட்ஸ். இது வந்து ஆல்மண்ட்ஸும் கோதுமை மாவும் வச்சு பண்ற பிஸ்கெட்ஸ். இது